மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இந்த வகுப்பில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ், அதாவது நேர்கூற்றும் அயற்கூற்றும் என்ற தலைப்பில் 9வது பாகமாக இன்று 9வது பாகத்தில் மஸ்ட் டைரக்டிலிருந்து இன்டைரக்டுக்கு மாற்றும் பொழுது மஸ்டை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் என்று பல்வேறு விதிமுறைகளை வகுத்திருக்கிறார்கள். அந்த முக்கியமான ஒரு 4-5 விதிமுறைகளை இங்கே பார்ப்போம். அதாவது இன்டைரக்டில் மஸ்ட் எவ்வாறு மாறும், எவ்வாறு நாம் மாற்றி பயன்படுத்த வேண்டும். ஆங்கில இலக்கணம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ், பாகம் 9, மஸ்ட் இன் இன்டைரக்ட் ஸ்பீச். படக்காட்சி 264, நாள் 19/5/2024. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ், பாகம் 9, மஸ்ட். 1. மஸ்ட் யூஸ்ட் ஃபார் டிடக்ஷன், permanent commands or prohibitions, and to express intention remains and unchanged. அதாவது மஸ்ட் டிடக்ஷன், அனுமானம், யூகம், பெர்மனன்ட் கமாண்ட்ஸ் அண்ட் ப்ரொஹிபிஷன், அதாவது நிரந்தரமான கட்டளைகள் அல்லது தடை, ஆர் டு எக்ஸ்பிரஸ் இன்டென்ஷன், அதாவது விருப்பத்தை தெரிவித்தார். அதாவது டிடக்ஷன், பெர்மனன்ட் கமாண்ட்ஸ் ஆர் ப்ரொஹிபிஷன் ஆர் இன்டென்ஷன், இதை தெரிவிக்க பயன்படுத்துகின்ற பொழுது மஸ்டை அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும். Must used for deduction, permanent commands, prohibitions, to express intention remains unchanged. மாறாமல் அப்படியே பயன்படுத்தப்படுகிறது. 1. டிடக்ஷன்ஸ், அனுமானம். He said, I am always running into him. He must live near here. She said that she was always running into him and added, he must live near there. He said, I am always running into him. Conjunction that she was always running into him and added, he must live near there. That is, இங்க I amங்கிறது she was மாத்தி இருக்கு. ஆனா இங்க இருக்க he mustங்கிறது must live. எந்த சேஞ்சும் இல்லை. ஏன்னா இது என்னது, ஒரு அனுமானம். டிடக்ஷன்ஸ் குறிக்கிறதுனால அப்படியே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மஸ்ட் மாற்றாமல். பெர்மனன்ட் கமாண்ட், நிரந்தரமான கட்டளை. இங்க பாருங்க, he said this door must be kept locked. இந்த கதவு எப்பொழுதும் மூடியே இருக்க வேண்டும், நிரந்தர கட்டளை. He said that door must be kept locked. இங்க என்ன இருக்கோ அப்படியே. என்ன மாற்றிருக்கோம்? conjunction that, this, the adverb that, this, that, மற்றெல்லாம் அப்படியே. must be kept. அப்போ நிரந்தரமான கட்டளை அல்லது தடை, prohibition, permanent commands and
ப்ரொஹிபிஷன்ஸ் அது நிரந்தரமான தடைகள். அப்பவும் அந்த மஸ்ட் வந்து மாறாமல் அப்படியே பயன்படுத்தலாம். He said this door must be kept locked. He said that door must be kept locked. அதாவது கதவு எப்பொழுதும் மூடியே இருக்க வேண்டும். நிரந்தர இது ஒரு கட்டளை. must used casually to express intention. அதாவது பொதுவாக விருப்பத்தை தெரிவிக்கின்ற பொழுது, விருப்பத்தை தெரிவிப்பதற்கு மஸ்டை மாற்றாமல் அப்படியே வைத்துக் கொள்ளலாம். He said we must have a party to celebrate this. He said conjunction that they must have a party to celebrate that. அப்போ மூன்று வந்து விருப்பத்தை தெரிவிக்கின்ற பொழுது மஸ்டை மாற்றாமல் அப்படியே வைத்துக் கொள்ளலாம். He said conjunction that we refers to he, third person, we first person refers to he, speaker. எனவே we வந்து தேன்னு மாறிடுச்சு. ஏன்னா ஹீங்கிறது வந்து third person, எனவே plural தேன்னு மாறிடுச்சு. மஸ்ட்க this வந்து that மாதிரி. ஓ மஸ்ட் வந்து டிடெக்ஷன், யூகம், அனுமானம், அப்புறம் கட்டளை, பெர்மனன்ட் கமாண்ட்ஸ், அப்புறம் இன்டென்ஷன், இந்த மூன்றுக்கும் பயன்படுத்துகின்ற பொழுது மஸ்டை எந்த விதமான மாற்றமும் இன்றி அப்படியே பயன்படுத்தலாம். குறிப்பு மஸ்ட் எக்ஸ்பிரஸிங் அட்வைஸ், அதாவது மஸ்ட் வந்து அட்வைஸ சொல்றதுக்கு பயன்படுத்தும் போது எப்படி எல்லாம் செய்யலாம் பாருங்க. இன் இன்டைரக்ட் ஸ்பீச் மஸ்ட் கேன் பி கெப்ட் அன்சேஞ்ச்ட் ஆர் பி ரிப்போர்ட்டட் பை அட்வைஸ்ட். ஒன்னு ரெண்டு, அதாவது இன்டென்ஷன், அதாவது அட்வைஸை குறிப்பதற்கு மஸ்ட் பயன்படுத்தினால் ஒண்ணு அப்படியே வைத்துக் கொள்ளலாம், அல்லது அட்வைஸ்டு மஸ்டுக்கு பதில் அட்வைஸ்டு என்று அந்த ரிப்போர்ட்டிங் மாற்றிக் கொள்ளலாம். He said to me, you must read this book. Direct speech. Indirect. He told me that I must read that book. இப்படி சொல்லலாம். அல்லது he advised me to read that book. அதாவது he said to me, you must read this book. அங்கிறத மஸ்டை அப்படியே வைத்துக் கொள்ளலாம். said, told, conjunction that, you மீய குறிக்குது I must read that book. அல்லது he advised me, he told me that I must use that book. He advised me to use that book. இரண்டு வகையாகவும் இதை சொல்லலாம். அடுத்து பாருங்க, 2 must used for obligation can remain unchanged or can be reported by would have to. அதாவது obligation, அதாவது கடமை, டூட்டியை, obligation அதாவது கடமை அல்லது கடமையை குறிப்பதற்கு, பொறுப்பை, கடமையை தெரிவிப்பதற்கு பயன்படுத்துகின்ற பொழுது மாற்றாமல் வைத்துக் கொள்ளலாம், அல்லது would have to பயன்படுத்தலாம் மஸ்டுக்கு பதிலாக. If the floods get worse, we must leave the house, said he. He said that if the floods got worse, they would have to leave the house. If the floods get worse, you must leave the house, said he. He said conjunction that, if the floods got worse, got worse, they must leave, would have to, must வந்து would have to leave the house. அப்போ அந்த
அந்த போக அதாவது கண்டிஷன்ஸ் ஆப்ளிகேஷன் அல்லது அது ஆப்ளிகேஷன் தட் இஸ் டியூட்டி அந்த செய்தாக வேண்டும் பொறுப்பு அல்லது நிலைமையை தெரிவிக்கின்ற பொழுது அந்த மஸ்டை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக would have to பயன்படுத்தலாம். If the floods get worse, we must leave the house, said he. He said, if the floods got worse, they must would have to leave the house. 3. அப்போ இரண்டாவது ஆப்ளிகேஷன், அதாவது மஸ்ட் வந்து ஆப்ளிகேஷனுக்கு பயன்படுத்தினால், ஆப்ளிகேஷனை குறிப்பதற்கு பயன்படுத்தினால் ஒன்று மாற்றாமல் வைத்துக் கொள்ளலாம் அல்லது would have to மஸ்டுக்கு பதில் would have to பயன்படுத்தலாம். I must I அல்லது we must is reported by had to. Had to is the usual form for obligations where times for fulfillment have been fixed. அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிக்கப்பட்ட இந்த நேரத்துக்குள் ஒரு காரியம் செய்யப்பட வேண்டும். If time is fixed for fulfillment of the ஒரு செயலை செய்வதற்கு காலம் கணிக்கப்பட்டு விட்டால் அங்கே மஸ்டுக்கு பதிலாக had to பயன்படுத்த வேண்டும். He said, I must wash my hands. He said conjunction that. I வந்து he must வந்து had to wash his hands. He said, I must wash my hands. He said that he had must வந்து had to மாறிச்சு. He had to wash his hands. இரண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்க. Kumar said, I must be there by 9 tomorrow. Kumar said that he had to be there by 9 tomorrow the next day. அப்போ இந்த இரண்டிலும் must வந்து had to ஆக அதாவது ஆப்ளிகேஷன் அதாவது வந்து அந்த காலம் குறிப்பிடப்பட்டு விட்டால் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் ஒரு செயல் நடந்தாக வேண்டும் என்ற ஆப்ளிகேஷன்ஸ், அதாவது என்ற பொறுப்பு இருந்தால், கடமை இருந்தால், ஆப்ளிகேஷன் மீன்ஸ் டியூட்டி, பொறுப்பு அல்லது கடமை இருந்தால் அங்கே மஸ்ட் வந்து had to என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். He said, I must wash my hands. He said that he had to wash his hands. Kumar said, I must be there by 9 tomorrow. Kumar said that he had to be there by 9 the next day. Tomorrow the next day. When the obligation is self-imposed and there is no outside authority, would have to can be used. அதாவது இங்க மஸ்டுக்கு வந்து ஹெட் டுவை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறான். ஆனா அந்த ஆப்ளிகேஷன் வந்து அவுட் சைடு அத்தாரிட்டியா இருந்தா ஹெட் டுவை பயன்படுத்துங்கள். இல்ல செல்ஃப் இம்போஸ்ட் தனக்கு தானே உண்ட செல்ஃப் இம்போஸ்ட் அப்ளிகேஷனா இருந்தா would have to பயன்படுத்தலாம். Kumar said, I must meet my mother tomorrow. Self-imposed. Kumar said that he would have to meet his mother the next day. ஆப்ளிகேஷன் வந்து ஆப்ளிகேஷனுக்கு பயன்படுத்தும் போது had toவையும் பயன்படுத்தலாம். அதாவது காலம் குறிப்பிடப்பட்டு விட்டால் had toவை பயன்படுத்தலாம். அந்த
மஸ்ட் அந்த ஆப்ளிகேஷன் வந்து இம்போஸ்ட் ஆயிருந்தால், அதாவது தனக்குத்தானே செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருந்தால், would have to வை மஸ்ட் வந்து would have to என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். would have to மஸ்டுக்கு பதில் would have to பயன்படுத்த வேண்டும். அதான் இங்க வந்து செல்ஃப் இம்போஸ்ட். Kumar said, I must meet my mother tomorrow. Kumar said that he would have to meet his mother the next day. But to be free from this confusion, you can well use must in both the above examples. அது இன்னும் ஒரு இதுன்னு சொல்றான். இப்படி எங்க மஸ்ட வந்து அப்படி ஹேட் டுவா மாத்துறதா அல்லது உடுக டூன்னு மாத்துறதா என்ற சந்தேகம் இருந்தால் மஸ்டை மாற்றாமல் அப்படியே வைத்துக் கொள்ளலாம் என்ற விதிமுறைகளையும் ஆங்கிலத்தில் வைத்திருக்கிறார்கள். அப்போ ஐ மஸ்ட் அல்லது வி மஸ்ட்னு வரும்போது காலத்தை கணித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒரு செயல் செய்யப்பட வேண்டும் என்றால் மஸ்டை வந்து ஹேட் டு என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். மஸ்டை வந்து ஹேட் டு என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். He said, I must wash my hands. He said that he had to wash his hands. Kumar said, I must be there by 9 tomorrow. Kumar said that he had to be there by 9 the next day. ஆனா அந்த ஆப்ளிகேஷன்ஸ் வந்து செல்ஃப் இம்போஸ்டா இருந்தா தனக்கு தானே செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருந்தால் அந்த மஸ்ட் ஹேட் டு பதில் மஸ்ட் would have to வை பயன்படுத்தலாம். would have to வை பயன்படுத்தலாம். Kumar said, I must meet my mother tomorrow. Self-imposed. Kumar said that he would have must வந்து would have to மாறிடுச்சு. would have to meet his mother the next day. My mother, his mother the next day. ஆனா அதுல இத ஹேட் டுவை பயன்படுத்துவதா அல்லது would have to வை பயன்படுத்துவதா என்ற ஒரு குழப்ப நிலை இருந்தால் அங்கே மஸ்டவே பயன்படுத்தலாம். 4 யூ ஹி they must யூ மஸ்ட் he must they must இருந்தால் எப்படி ஐ மஸ்ட் we must எப்படி பயன்படுத்தணுமோ அதே விதிகளை இங்கேயும் பயன்படுத்தலாம். He said you must start at once. He said that she must start at once. இங்க here இல்ல, எனவே எதை வேணாலும் பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்குலர், புளூரல் எதை வேண்டும் என்றாலும் பயன்படுத்தலாம். அதாவது ஹியரராக. எனவே இங்கு ஹியரராக நான் ஷீயை பயன்படுத்தி இருக்கிறேன். இந்த யூ வந்து ஷீ, யூ வந்து ஹியாவும் வைக்கலாம். He said that she must start at once, or he said that she would have to start once, or he said that she had to start at once. 3 அதாவது மஸ்டை அப்படியே வைத்துக் கொள்ளலாம் அல்லது மஸ்ட் வந்து உட்டுகட்டுவாக மாற்றலாம் அல்லது மஸ்டை வந்து ஹேட் டுவாக மாற்றலாம். 3இல் எதை வேண்டாலும் பயன்படுத்தலாம். இந்த 3 விதிமுறை வைத்திருக்கிறார்கள். மீண்டும் பாருங்கள். அதாவது டைரக்ட்ல இன்டைரக்ட்ல மஸ்டை எவ்வாறு பயன்படுத்துவது? ஒன்று அதாவது டிடெக்ஷன், யூகம், நிரந்தர பெர்மனன்ட் கமாண்ட்ஸ் ஆர் ப்ரொஹிபிஷன் அல்லது இன்டென்ஷன், இந்த 3ஐயும் தெரிவிக்க மஸ்டை பயன்படுத்தினார். மஸ்டில் எவ்வித மாற்றமும் மஸ்டை அப்படியே பயன்படுத்திக் கொள்ளலாம். She said, I am always running into him. He must live. I am always running into him. He must live near here. She said that she was always running into him and added, he must live near here. Must live. See, must தான் பார்க்கணும். இங்க இது வந்து இந்த பிளஸ்ல வேற, இது மெயின் கிளாஸ், இது ஒரு பகுதி.
she was. ஆனா இதுதான் நமக்கு மஸ்ட்லி மஸ்ட்லி என்ன டிடெக்ஷன்ஸ், அதாவது அனுமானம். நான் அவனுக்கு என்ன அவனை தேடி தேடி போக வேண்டியிருக்கிறது, எனவே அவன் அருகில் இருந்தால் எனக்கு எளிதாக இருக்கும். She said, I'm always running into him. He must live near here. Near here. She said, she said, she was always running into him and that he must live near him. அப்போ டிடெக்ஷன்ஸ் வந்து மஸ்ட் அப்படியே வைத்துக் கொள்ளலாம். ரெண்டு பெர்மனன்ட் கமாண்ட், நிரந்தர கட்டளை. He said, his door must be kept locked. He said that door must be kept locked. அப்படியே கன்ஜங்ஷன் மட்டும், மற்ற கன்ஜங்ஷன் அப்புறம் ப்ரோனவுன்ஸ், ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் ப்ரோனவுன்ஸ், கன்ஜங்ஷன் ப்ரோனவுன்ஸ் அட்வர்ப்ஸ் இதுகளெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் வெறுப்பில் மட்டும் மஸ்ட் அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து இன்டென்ஷன், அதாவது விருப்பத்தை தெரிவித்தல். We must, he said, we must have a party to celebrate this. He said that they must have a party to celebrate that. ஆனா மஸ்ட் வந்து அறிவுரை கூறுவதற்கு பயன்படுத்தப்பட்டார். மஸ்டை அப்படியே வைத்துக் கொள்ளலாம், அதாவது மஸ்டை அப்படியேவும் வைத்துக் கொள்ளலாம், அல்லது மஸ்டை எடுத்துவிட்டு அட்வைஸ்டு, அதாவது ரிப்போர்ட்டிங் வெர்பை அட்வைஸ்டு என்றும் மாற்றிக்கொள்ளலாம். ஒன்றும் மஸ்டை அப்படியே வைத்துக் கொள்ளலாம், அல்லது ரிப்போர்ட்டிங் வெர்பு செட்டுன்னு இருக்கிறதை அட்வைஸ்டுன்னு மாற்றி மஸ்டை நீக்கிவிட வேண்டும். He said to me, you must read this book. He told me that I must read that book. The statement. He advised me to read that book. Imperative. ரெண்டு வகைகள், ஸ்டேட்மெண்டாகவும் சொல்லலாம், இம்பரேட்டிவாகவும் சொல்லலாம். மூணு வந்து மஸ்ட் வந்து ஆப்ளிகேஷன், அதாவது ஒரு டியூட்டியை, அதாவது ஒரு கடமையை, பொறுப்பை தெரிவிப்பதாக இருந்தால் மஸ்டை வந்து ஹேட் டு என்று மஸ்டை வந்து ஹேட் டு என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். மஸ்டுக்கு பதில் ஹேட் டுவை மஸ்ட் ஹேட் டுவாக மாறிவிடும், மாற்றி பயன்படுத்த வேண்டும். If the floods get worse, we must leave the house. Said he. He said that if the floods got worse, they would have to leave the house. இப்போ அதாவது ஆமா, ஆப்ளிகேஷனை பயன்படுத்தும் போது பொதுவாக வந்து ஹேட் டு, மஸ்ட் வந்து ஹேட் டுவாக மாற்றி பயன்படுத்த வேண்டும். ஆனா அடுத்து பாருங்க, மூணு ஐ மஸ்ட், வி மஸ்ட், ரிப்போர்ட்டட், அதே மாதிரி ஐ மஸ்ட், வி மஸ்ட். மஸ்ட் வந்து ஆப்ளிகேஷனை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட அவன் மாற்றாமல் அப்படியும் வைத்துக் கொள்ளலாம், அல்லது would have to, மஸ்டை வந்து would have to என்று மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து ஐ மஸ்ட் அல்லது வி மஸ்ட், அதை வந்து எப்படி ரிப்போர்ட் பண்றது? இன்டைரக்ட் ஸ்பீச்ல ஹேட் டு, ஐ மஸ்ட் வி மஸ்ட் இருந்தால் அதை ஹேட் டு என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அங்க இருக்கக்கூடிய மஸ்டை வந்து ஹேட் டு. பாருங்க, he said I must wash my hands. He said that must had to, he had to wash his hands. Kumar said I must be there by 9 tomorrow. Kumar said that he had to be there by 9 the next day. Note, இந்த ஆப்ளிகேஷன் வந்து செல்ஃப் இம்போஸ்டா இருந்தால், அதாவது வெளி அவுட் சைடு அத்தாரிட்டி இல்லாம செல்ஃப் இம்போஸ்டாக இருந்தால், வெளி கட்டளையின்றி தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமையாக இருந்தால், செல்ஃப் ஆப்ளிகேஷனாக இருந்தால் அந்த மஸ்டை ஹேவ் டு என்று மாற்றிக்கொள்ளலாம், மாற்றி பயன்படுத்தலாம். குமார் செட் ஐ மஸ்ட் மீட் மை மதர் டுமாரோ. செல்ஃப் இம்போஸ்ட். குமார் செட் that he would have to meet his mother the next day. ஆனா பிரச்சனைகள் எதை பயன்படுத்துவது என்று குழப்பம் இருந்தால் மாற்றாமல் மஸ்டை அப்படியே வைத்துக் கொள்ளலாம் என்ற விதியும் இருக்கிறது. அடுத்தாப்புல யூ மஸ்ட், ஹி மஸ்ட், தே மஸ்ட் இருந்தால்
மேலே சொன்னது மாதிரி மஸ்டை அப்படியே பயன்படுத்தலாம், அல்லது ஹேட் டு என்று மாற்றிக்கொள்ளலாம், அல்லது would have to என்று மாற்றிக்கொள்ளலாம். மூன்றுக்கும் ஆங்கிலத்தில் ஆங்கில இலக்கணத்தில் விதிகள் இருக்கின்றன. எப்படி பயன்படுத்தினாலும் அதை பயன்படுத்தலாம். ஆனால் இதை பயன்படுத்துகின்ற பொழுது நேர் நிர்ணயிக்கப்பட்ட காலம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டால் அங்க மஸ்டை ஹேட் டு என்றுதான் மாற்றிக்கொள்ள வேண்டும். காலம் நிர்ணயிக்கப்படவில்லை என்றால் மஸ்டை மாற்றாமல் அப்படியே வைத்துக் கொள்ளலாம், அல்லது would have to என்றும் மாற்றிக்கொள்ளலாம். அன்பு மாணவ செல்வங்களே, இங்க இந்த மஸ்ட் என்ற வினைச்சொல்லை, இந்த துணை வினைச்சொல்லை இன்டைரக்டில் எப்படி ரிப்போர்ட் பண்றது சொல்லலாம். நான் உங்களுக்கு ஒரு 4 எடுத்துக்காட்டுகளை போயிருக்கு. ஒண்ணு, மஸ்ட் வந்து டிடெக்ஷன், அதாவது அனுமானம், அல்லது பெர்மனன்ட் கமாண்ட் ஆர் ப்ரொடெக்ஷன், நிரந்தர தடை அல்லது கட்டளை, அல்லது டு எக்ஸ்பிரஸ் இன்டென்ஷன், விருப்பத்தை தெரிவித்தல். இந்த மூன்றுக்கும் பயன்படுத்தினால் டிடெக்ஷன், பெர்மனன்ட் கமாண்ட் ஆர் ப்ரொஹிபிஷன், டு எக்ஸ்பிரஸ் இன்டென்ஷன் பயன்படுத்தினால் மஸ்டை மாற்றாமல் அப்படியே வைத்துக் கொள்ளலாம். அதே நேரத்துல வந்து மஸ்டை வந்து அட்வைஸ், அறிவுரை கூறுவதற்கு பயன்படுத்தினார். ஒன்று மாற்றாமல் அப்படியே வைத்துக் கொள்ளலாம், அல்லது மஸ்டை வந்து நீக்கிவிட்டு ரிப்போர்ட்டிங் வெர்பை அட்வைஸ்டு என்று மாற்றிக்கொள்ளலாம். He said to me, I must read this book. He said to me, you must read this book. He told me that I must read. He told me that I must read that book. He advised me to read that. ரெண்டு வகையிலும் சொல்லலாம். அடுத்து இந்த have to, இந்த must வந்து ஆப்ளிகேஷன், கடமை அல்லது பொறுப்பை கூறுவதற்கு பயன்படுத்தப்பட்டால் மஸ்டை வந்து ஹேட் டு என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு விதி முக்கியமானது. அதாவது காலம் நிர்ணயிக்கப்பட்டு, ஒரு கால வரை நிர்ணயிக்கப்பட்டு விட்டால் இந்த மஸ்டை ஹேட் டு என்றுதான் பயன்படுத்த வேண்டும். He said to me, you must finish it before 5. You must finish this work before 5. He told me that I had to finish that work before 5. கால நேரம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டால் அந்த மஸ்டை ஹேட் டு என்றுதான் பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்துல வந்து இந்த மஸ்ட் வந்து வெளி அவுட் சைடு அத்தாரிட்டி இல்லாம செல்ஃப் இம்போஸ்டா இருந்தா மஸ்டை would have to என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். மஸ்டை வந்து would have to. வெளி அவுட் சைடு அத்தாரிட்டியா இருந்தா ஹேட் டு, காலம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டால் ஹேட் டு என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே இது செல்ஃப் இம்போஸ்டாக தனக்குத்தான் தன்னுடைய சொந்த கடமையாக இருந்தால் அந்த மஸ்டை வந்து would have to என்று மாற்றி பயன்படுத்தலாம். குமார் said, I must meet my mother by tomorrow. I must meet my mother tomorrow. I must meet by 9 tomorrow. Kumar said that he would have to meet his mother by 9 the next day. அப்ப செல்ஃப் இம்போஸ்டா இருந்தா மஸ்ட் வந்து would have to என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். இதில் பிரச்சனைகள் இருந்தால், குழப்பங்கள் இருந்தால் ஹேட் டுன்னு மாற்ற வேண்டாம், மஸ்ட் would have to மாற்ற வேண்டாம், மஸ்டவே பயன்படுத்துங்கள், தவறில்லை என்றும் இலக்கணம், அந்த இலக்கண வரைமுறைகள் கூறுகின்றன. அதே மாதிரி யூ மஸ்ட், வி மஸ்ட் பதிலு யூ மஸ்ட், ஹி, அதாவது ஐ மஸ்ட், வி மஸ்ட் பதிலு யூ மஸ்ட், ஹி மஸ்ட், தே மஸ்ட் இருந்தாலும் மஸ்டை மாற்றாமல் அப்படி வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஹேட் டு என்று மாற்றிக்கொள்ளலாம்,
அல்லது டு ஹேவ் டு என்றும் மாற்றிக்கொள்ளலாம். அது அந்த இடத்தைகளை பொறுத்து. ஆனால் கால நேரம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டால் மஸ்ட் வந்து ஹேட் டு என்று மாற்றி பயன்படுத்துவதுதான் மிக பொருத்தமாக இருக்கும். எனவே அன்பு மாணவ செல்வங்களே, இந்த மஸ்ட் வந்து இன்டைரக்ட்லி எப்படி கூறுவது? டைரக்ட்லிருந்து இன்டைரக்ட்க்கு மாற்றுகின்ற பொழுது அதை எப்படி ரிப்போர்ட் பண்றது? அப்படிங்கிறத ஒரு 4 தலைப்பின் கீழ் கூறியிருக்கிறேன். மிக முக்கியம், பயன்படுத்துங்கள். இதுகாறும் எனது வகுப்பை கவனித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.